श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्कृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नवमुक्तिमधीमहे यदुक्तयः त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। இன்றைய தினம் சிவைகுண்ட ஸ்தவத்துல 93வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்க இருக்கின்றோம். பூயாந்தி பூய உபயன் விவிதானி துக்கானி அந்யச்ச துக்கமனுபூய சுகப்ரமேண துக்கானுபந்தமபி துக்க விமிஸ்ரமல்பம் க்ஷுத்ரம் ஜுகுப்சித சுகம் சுகமித்யுபாசே. அழ்வான் லோகத்துல இருக்கிற ஜனங்கள்லாம் கர்ப்பத்துல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு நிலையிலையும் படுற கஷ்டங்களை பத்தி சொல்லிட்டு வர, கர்ப்ப காலத்துல நம்ம உடம்பெல்லாம் ஒடுக்கிண்டு மாதாவினுடைய ஆகாரம் என்னமோ அந்த ஆகாரமே தன்னுடைய ஆகாரமாகவும் இப்படி எல்லாம் நாம சிரமப்படுறோம். கர்ப்ப காலத்துல அதிமகதோப்யகிலஸ்ய ஜந்தோஹோ ஜன்மாந்தராணி அனுவிச்சந்திய பரசஹஸ்ராணின்னு கர்ப்ப காலத்துல ஜன்மாந்தரத்தை பத்தியும் கொஞ்சம் நினைக்கிறோம். அதாவது அடுத்த ஜென்மா நமக்கு எப்படி வரப்போகுது, நம்மளுடைய பாப விசேஷத்துக்கு கர்மாவுக்கு தகுந்த மாதிரி தானே சரீர சம்பந்தம் வரப்போகுது. அடுத்ததுல நம்மளுடைய பாப்பத்துக்கு இப்படி எல்லாம் நம்ம பிறக்க போறோமே, இன்னும் இப்படி எல்லாம் நமக்கு ஜென்மம் வரத்துக்கு காத்துன்னு இருக்குதுன்னு எல்லாம் நினைச்சுண்டு கஷ்டப்பட்டு இருந்த காலம் அது. அதுக்கப்புறமா அந்த பிரசவம் ஒவ்வொருத்தனும் அந்த கர்ப்பத்துல இருந்து வெளியில வருதுன்றது இருந்துட்டு இருக்க, ஜென்ம சமயத்துல படுற கஷ்டம் இருக்க சுதுர்வச்சானின்னு சொல்ற, அது வார்த்தையால சொல்ல முடியாதான். அவ்வளவு துக்கங்களை அடைகிறோம். துக்கமித் அஜானன்னு சொல்ற, மறுபடியும் இந்த பாலபாவத்தினால துக்கோத்தரம் நிஜ சரித்திரம் அமுத்திர சேவேன்னு இந்த துக்கோத்தரம் மேலும் மேலும் துன்பங்களையே அழிக்கக்கூடியதான பல காரியங்களை நாம பண்ணிட்டு வரோம். இந்த பிராகிருத போகங்கள்லாம் அல்பமானவை, நிலையற்றவை. இதெல்லாம் அனுபவிக்க செய்ய இந்த போகங்கள் வரத்துக்காக எத்தனையோ சிரமப்பட்டுதான் இந்த போகங்கள் வர வேண்டி இருக்கும். அதுக்கப்புறமா அனுபவ வேளையிலையும் துக்கத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கு. அதுக்கப்புறமாவும் துக்கத்தை அனுபவிக்கிறது. இப்படி பல பிரகாரமாக துக்கானுபவமே பால்யாவஸ்தை வரைக்கும், அதாவது நாம கர்ப்பத்துல இருந்து வெளியில வந்த பிற்பாடும் அனுபவிச்சுட்டு இருக்கோன்றத சொல்லி சொன்னார். அல்பாஸ்திரை ரசுகரைஹி அசுகாவசானைஹி துக்கான்விதைஹி அனுச்சிதைர் அபிமான மூலைஹி பிரத்யக் பராக் அனுபவைஹி பரிகூர்ணிதம் மாம் त्वयेव नाथ சரிதார்த்த நிர்விவிக்ஷம் என்பதாக சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ஆகையால அல்பமாகவும் அஸ்திரமாகவும் இருக்கக்கூடியது இது ஒன்றும் சுகத்தை கொடுக்கக்கூடியவை அல்ல. இது கடைசியில முடியறது எல்லாம் அசுகத்துலதான், துக்கத்துலதான் போய் முடியறது. அப்படி சுகானுபவ வேளையிலையும் கூட
துக்கத்தோட சேர்ந்துதான் சுகானுபவம்ன்றது இருந்துருக்கு. இது எல்லாம் அபிமானம் மூலமாக இருந்துருக்கு. நம்மளுடைய அபிமானம், அதாவது நாமளே இந்த சுகத்தை ஏற்படுத்திக்கிறோம், நம்மளுடைய பரிசிரமத்தினால நமக்கு இந்த சுகங்கள்லாம் ஏற்படுறது என்றதெல்லாம் நாம நினைக்கிறோம். ஈஸ்வர சங்கல்பத்தினால இது ஏற்படுறதுன்ற புத்தியே நமக்கு இல்லாமல் இருந்துருக்கு. இதுதான் நிலையை, இதுதான் நம்மளுடைய நிலைன்றத சொல்ற. இத்தோட நின்று போல இதுக்கு மேல இன்னும் ஒரு சிரமம் இருக்கு, அதையும் சொல்றேன்னு 93வது ஸ்லோகத்துல சாதிக்கிற. பூயாம்சி பூய உபயன்னே விவிதானி துக்கானி அந்யச்ச துக்கம் அனுபூய சுகபிரமேண துக்கானுபந்தமிபி அபி துக்க விமிஸ்ரமல்பம் க்ஷுத்ரம் ஜுகுப்சிதம் அசுகம் சுகமித்யுபாசே என்பதாக சொல்லுகின்றார். எல்லாத்த காட்டிலும் முக்கியமான ஒரு விஷயம், எது சுகம் எது துக்கம் என்பதையே பகுத்து அறிவதற்கு உண்டான சாமர்த்தியம் இல்லாதவர்களாக நம்மில் பலர் இருக்கின்றார்கள். துக்கத்தையே சுகம்னு நினைக்கிறோம், சுகத்தையே துக்கம்னு நினைக்கிறோம். இதுதான் நம்மளுடைய நிலை. ஹே பகவன்னே, பூயஹா பூயாம்சி விவிதானி துக்கானி. மறுபடியும் பால்யாவஸ்தையில துக்கானுபவம் இருக்கு, அது அறியாமையினால ஏற்படக்கூடிய துக்கானுபவம்னு சொல்றோம். யவனாவஸ்தையில தான் எல்லாருமே சுகானுபவம் பண்றதாக நினைச்சுட்டு இருக்கோம். யவனே விஷயினகான்னு சொல்லிட்டு விஷயத்துல ஈடுபடுறவர்களாக இருப்பவர்கள் எல்லாருமே அந்த யவனாவஸ்தையை தான் விரும்புற. அந்த யவனாவஸ்தையில நாம எத்தனையோ சுகத்தை அனுபவிக்கிறதாக நமக்குள்ள ஒரு பிரமத்தை நாம ஏற்படுத்திக்கிறோம். அங்க அல்பத்துவ அஸ்திரத்துவாதி தோஷ சப்தகங்களோட இருந்துருக்கிற சுகத்தை தான் யவனாவஸ்தையிலையும் நாம அனுபவிக்கிறோம். பூயாம்சி பூய உபயன் விததானி துக்கானி அந்யச்ச துக்கம் அனுபூய சுகபிரமேண அமர்யாதः க்ஷுத்ரः சலமதிः அசூயா பிரசவ பூஹு. ஆளவந்தார் சாதிக்கிற, அவள்லாம் சொல்றதெல்லாம் தனக்காக சொல்லல, அவள்லாம் பெரிய விரக்தாகிரேசரர். ஆழ்வான மாதிரி விரக்தாகிரேசரர் வேற யாருமே கிடையாது. ஆழ்வான் பெரிய செல்வந்தர். அவர் அந்த கூரம்னு காஞ்சிபுரம் பக்கத்துல ஒரு இடம் இருந்துருக்கு. அந்த இடத்துல அந்த கிராமம் முழுக்கவே அவரது. வர பாகவதாளுக்கெல்லாம் ஆராதனம் பண்ணிந்தவர் ஆழ்வான். அப்படி அவ்வளவு தனிக்க. இன்னும் கேட்டா ஆழ்வானுடைய விற்த்தாந்தத்துல சொல்லச்சே, ஆழ்வானுடைய தேவிகளும் ஆழ்வானுமா ஸ்ரீரங்கத்துக்கு கிளம்பி போனாலாம். கிளம்பி போற வழியில தேவிகள் சொன்னாலாம், ரொம்ப பயமா இருக்க என்று சொன்னாலாம். யாருமே இல்ல, ரொம்ப இருட்டா இருக்கு, சஞ்சாரம் பண்ணிட்டு போயிட்டு இருக்குமே அப்படின்னா, மடியில கனம் இருந்தா தானே பயப்படுறதுக்கு. ஆகையால நீ எதனா மடியில வச்சுட்டு இருக்க என்னன்னு மடிய பாக்குறாராம். மடியில ஒரு தட்டு இருக்குது, அந்த தட்டை எடுத்து தூரம் போட்டுடுறாராம். இனிமேல் விசாரமே இருக்காது, பயப்படவே வேண்டாம் அப்படின்னுட்டு. அந்த தட்டு என்ன தெரியுமா, ஆழ்வான் அமுதுபடி நிவேதனம் சாப்பிடுவதற்காக நித்தியமா உபயோகப்படுத்துற தங்க தட்டு. அதை தூக்கி போட்டு விடுறாருனாக்க, அப்ப எவ்வளவு பெரிய செல்வந்தராக அவர் இருந்திருக்கணும். அது மொத்தத்தையும் விட்டுட்டு விரக்தியோட எழுந்தருள் இருந்திருக்க ஆழ்வான். அதே மாதிரி ஆழ்வான மாதிரி அபிஜாத்தியம் ஸ்ரீவத்ச ஜன்ன மிஸ்ரேபியா நமோக்தி மதீமகன்னு சொல்லி அந்த ஒரு மிக உயர்ந்ததான ஒரு வம்சத்துல பிறப்பு ஆழ்வானுக்கு.
கல்வியிலையும் பாஷ்யக்காரருக்கு சமானமான யோக்கியத்தையோடு இருந்தவர். எந்த ஒரு சமயத்திலையும் தன்னுடைய யோக்கியத்தையே வெளிக்காட்டிக்காத இருந்தவர். சரஸ்வதி பவனத்துக்கு போகச்சே கூட காஷ்மீரத்துல வரச்சே பிரம்மசூத்திர விற்த்தியை இவர் பாதி அவர் பாதி பார்த்தது. எம்பெருமானார் ஒரு அவதார புருஷராக எழுந்தருளி இருந்ததுனால அவர் ஸ்ரீபாஷ்யத்தை பிரம்மசூத்திர விற்த்தியை அனுசரிச்சு ஸ்ரீபாஷ்யத்தை ரொம்ப விஸ்தாரமும் இல்லாமல் ரொம்ப சுருக்கமும் இல்லாமல் அனுகிரகிக்கும் பொழுது அதை பட்டோலப்படுத்தினவர் ஆழ்வான். அப்ப எதனா அந்த பிரம்மசூத்திர விற்த்தியில இருந்தது காட்டிலும் கொஞ்சம் வேறுபட்டதாக இருந்ததுன்னாக்க ஆழ்வான் கொஞ்சம் தயங்குவேறான் அதை எழுதுறதுக்கு பட்டோலப்படனச்சே. என்ன எழுதிருக்கு அது சொல்லுமே அப்படின்னா சொல்ல மாட்டேறான். ஏன்னா பாஷ்யக்காரருக்கு நாம சொல்றதா, அவள்லாம் அவதார புருஷாள், அவளுடைய ஞான சக்ஷுசால எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு பாஷ்யத்தை சாதிக்கிற ஒரு சன்னிவேசம். அப்படி ஆச்சாரியனிடத்துல இருந்த ஒரு பிரதிபத்தி விசேஷம், பக்தி விசேஷம், தன்னுடைய யோக்கியத்தையே ஒரு சமயத்திலையும் வெளிப்படுத்துறதுக்கு இது சமயம் இல்லைன்னு நினைச்சிருந்த ஒரு மகான்கள் அவ. ஆகையால வித்யினாலையும் பிறப்புனாலையும் செல்வத்தினாலையும் சிறந்து விளங்கின ஆழ்வான் வைராக்கியத்தினால தன்னுடைய ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்காக சுசுரூஷ பணிவிடைகள் செய்வதற்காக எழுந்துள்ளார். அவரிடத்துல போய் இந்த மாதிரி அசுகம் அல்பமாக இருக்கக்கூடிய சுகத்தை பத்தி அவரிடத்துல இருந்ததுன்னு யாரானா சொல்லுவாளான்னா சொல்ல முடியாது. ஆனாலும் நம்மள மாதிரி இருக்கிறவா இவாளுக்கு வரக்கூடிய ஒரு எண்ணங்களை மனசுல வச்சுட்டுதான் அமரியாதா க்ஷுத்ரஹா சலமதிஹி அசூயா பிரசவபூஹு என்றெல்லாம் ஆளவந்தார் சாதித்த மாதிரி இந்த லோகத்துல நாம படக்கூடிய சிரமங்களை பத்தி சொல்லிட்டு வர இங்கு பூயாம்சி பூய உபயன்னே விவிதானி துக்கானி விவிதானி துக்கானி உபயன்னே பலவிதமான துக்கங்களை அடைபவனாய் கொண்டுன்னு அர்த்தம். பலவிதமான துக்கங்கள்னு சொல்றதுக்கு தாத்பரியம் என்ன அப்படின்னா, அந்த துக்கத்தினுடைய சுகம் எப்படி அநேக விதமாக இருந்துட்டு இருக்கோ அதே மாதிரி துக்கமும் சொல்லவே முடியாது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியா இருந்துட்டு இருக்கும். நாம சாப்பிட்றோம், தூங்கி ஏந்திரிக்கத்துல இருந்து படுத்துக்கிறது வரைக்கும் துக்கம்தான். ஏந்திரிக்கச்சே ஒரு சில சிரமங்கள். அப்புறமா பாக்குறோம் அந்த குளிக்கிறதுக்கு வெந்நீர் கிடைக்காது, பச்சை ஜலத்துல குளிக்கிற மாதிரி இருக்கும், குளிர்ந்த ஜலத்துல குளிக்கிற மாதிரி இருக்கும், அது உடம்புக்காகாது, ஏதோ ஒண்ணும், இதெல்லாம் ஒரு துக்கம். அந்த மாதிரி ஆகாரத்துல வரக்கூடிய துக்கம், அனுபவத்துல வரக்கூடிய துக்கம், அதுக்கப்புறமா சயனாவஸ்தையிலையும் வரக்கூடிய துக்கங்கள், இப்படி எத்தனையோ துக்கங்கள். ஒரு துக்கம் ரெண்டு துக்கம்னு இல்லை, ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் துக்கம்தான். அந்த துக்கங்கள்லாம் கூட ஏகரூபமாக இல்லைன்னு அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அந்த விவிதானி துக்கானி பூயாம்சி, அது இவ்வளவுன்னு சொல்ல முடியாத ஒரு துக்கங்கள். ஒவ்வொன்றும் பல பல பிரகாரமான துக்கங்கள். இப்படிப்பட்ட துக்கங்கள் எல்லாவற்றையும் அனுபவிச்சுட்டு அதை அடைந்து அனுபவிக்கும்படியாக இருந்திருக்கிற அடியேன்னு அர்த்தம் அதுக்கு. அந்நிய துக்கம் அனுபூய சுகபிரமேண, இன்னொரு துக்கத்தையும் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன், சுகபிரமேண அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு அர்த்தம். அதாவது அது வஸ்துதா அது துக்கம்தான். ஆனா அது துக்கம்னு நினைக்காத சுகமாக என் மனசுல நினைச்சுட்டு சுகபிரமேண அந்நிய துக்கம் அனுபூய, இன்னும் ஒரு பிரகாரமான துக்கத்தையும் லோகத்துல நாம அனுபவிக்கிறோம். இதுதான் யௌவனாவஸ்தையில நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவம். எல்லாரும் சொல்ற யௌவனே விஷயேஷினகான்னு சொல்லிட்டு யௌவன காலத்துல விஷயங்கள்ல ஈடுபட்டு
அந்த விஷய சுகங்கள்ல ரொம்ப ரொம்ப திளைத்து இருப்பார்கள் எல்லாரும்னு சொல்றது. அந்த விஷய சுகானுபவத்தை யௌவன காலத்துலதான் அனுபவிக்க முடியுமே தவிர சின்ன வயசுலயும் அனுபவிக்க முடியாது, வார்த்தக்கியத்திலயும் வயசான பிற்பாடும் அனுபவிக்க முடியாது. அப்ப அந்த விஷய சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சமயம் யௌவனம்னு நினைச்சுண்டு அந்த யௌவன காலத்துல எவ்வளவோ சுகத்தை நாம அனுபவிக்கிறோம். அதெல்லாம் சுகமே இல்லைன்றது பశ్చాத்தனம் பிற்பாடு வரக்கூடிய வருது. இந்த பிரமம் என்கிற ஒரு சொல்லிருக்க, சுகபிரமேண துக்கம் அனுபூய என்பதாக சொல்றது. பிரமம்ன்ற சப்தத்துக்கு எப்படி அர்த்தம்? பிரமம்னா என்ன அப்படின்னா அந்யதா கரணம், அதாவது வஸ்துவ வேற விதமாக நினைக்கிறது, வஸ்துவந்தரமாக நினைக்கிறது இருக்கு, அது பிரமம். ஈயத்தை பார்த்து வெள்ளின்னு நினைக்கிறது, அதே மாதிரி வெறும் கயிறை பார்த்து பாம்புன்னு நினைக்கிறது, இதெல்லாம் பிரமம்னு சொல்றது. இது அயதார்த்த ஞானம் என்பதாக தார்க்கிகர்கள்லாம் சொல்லுவா. யதார்த்த ஞானம் அயதார்த்த ஞானம்னு ரெண்டு விதமாக சொல்றது. அந்த தார்க்கிகாளுடைய திருஷ்டியில அயதார்த்த ஞானம் பிரமம்னு சொல்ற. இப்ப இது பிரமம்ன்றது எப்ப தெரியும் என்று கேட்டா, பశ్చాத்தன பாதம் வந்தாதான் பிரமம்ன்றதே தெரியும். அது வரைக்கும் அந்த பிரமஜானம் இருந்தாலும் கூட அதுல சத்தியமான ஞானம்ன்ற எண்ணம் தான் இருந்துட்டு இருக்கும். ஒரு கயிறு இருக்கு, கயிறை பார்த்த உடனே நான் அங்கேருந்து பாக்குறேன், பார்க்கச்சே அந்த கயிறை பாம்புன்னு நினைச்சுக்கிறேன், பிரமம் வருது. இந்த பிரமம் எது வரைக்கும் இருந்துட்டு இருக்கோம் என்ன கேட்டா, இன்னொருத்தர் இது கயிறு இல்ல, இது பாம்பு தான், இது பாம்பு இல்ல, இது கயிறு தான்னு சொல்லி நமக்கு தெளிவிக்கிற வரைக்கும் அந்த பிரமம் இருந்துட்டு இருக்கும். இப்ப யாருமே சொல்லல அது பாம்பு இல்ல கயிறுன்னு யாருமே சொல்லலைன்னாக்க அந்த பிரமம் அப்படியேதான் நமக்கு இருந்துட்டு இருக்கும். அது கயிறை பாம்புன்னு நினைச்சுட்டு இருக்கோம், பாம்புன்னே தான் நினைச்சுட்டு இருப்பானே தவிர அது போகவே போகாது. அப்ப அந்த பாத ஞானம் வந்தாதான் அது பிரமம்ன்றதே ஏற்படும். அதுக்குதான் பశ్చాத்தனம் பாதம்னு சொல்லி எங்க வருதோ அங்கதான் பிரமஜானம்ன்றது ஏற்படும்ன்றது சொல்ற. லோகத்துல சுகத்தை அனுபவிக்கிறோம், விஷய சுகத்தை அனுபவிக்கிறோம். விஷய சுகத்தை அனுபவிக்கச்சே அப்ப பாதம் வரல, நாம அனுபவிக்கிறதெல்லாம் சுகம்தான்னு நினைச்சுட்டு அனுபவிச்சுட்டு இருக்கான். கால விசேஷத்துல ஐயோ நாம இதெல்லாம் போய் சுகம்னு நினைச்சுட்டோமே, உண்மையில சுகம்ன்றது பகவத் கைங்கரியமும் பரமாத்மா அனுபவமும் தானே எப்படின்னு இந்த எண்ணம் யாருக்கு வருதோ அவளுக்கு தான் ஏற்கனவே நாம அனுபவிச்சதெல்லாம் சுகம்னு சொல்லி அனுபவிச்சது எல்லாம் துக்கம்ன்ற புத்தி அவளுக்கு தான் வரப்போம். மீதி பேருக்கெல்லாம் வரப்போறது இல்லை. இந்த அம்சத்தை நம்ம நோட் பண்ணணும். இந்த இடத்துல நாஸ்திகள்லாம் இருந்துட்டு இருக்கா, யாவத் சரீர பார்த்தோம் அவ கடைசியில விழற வரைக்கும் கூட இன்னமும் அந்த சுகத்தை அனுபவிச்சேன் இந்த சுகத்தை அனுபவிச்சேன்னு சுகானுபவம் பண்ணின மாதிரிதான் தான் சொல்லிட்டு போயிட்டு இருக்கானே தவிர இது எல்லாமே அழியக்கூடியது. இன்னும் தனக்கு வரக்கூடிய துக்கம் எவ்வளவு பெருசா இருக்க போறதுன்றத பத்தி அவன் நினைக்கிறதே கிடையாது. ஆகையாலதான் இந்த இடத்துல ஒரு வார்த்தையை சொல்ற, அந்நச்ச துக்கம் அனுபூய சுகபிரமேண துக்கம் அனுபூய. நாமெல்லாம் சுகம்னு நினைச்சுட்டு அந்த துக்கத்தை அனுபவிக்கிறோம். வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடம்பையில் பிறந்து. திருமங்கையாழ்வார் பாசுரம் அங்கங்க பார்த்தோம்னா கம்பீரமா இருக்கும். நான் இத்தனை நாள் வரைக்கும் தாயே தந்தையேன்னு சொல்லிட்டு அம்மா அப்பா பசங்க மனைவி இப்படின்னு இவாதான் மொத்தம் நமக்கு என்று நினைச்சுண்டு அவளோட அதுவே இருந்துட்டேன் நானு. இப்போ
நாயினேன்னு சொல்ற இந்த நாய்க்கும் காட்டிலும் நீச்சமாக இருந்துருக்கிற ஒரு ஜென்மமாக இருந்துருக்கு. இன்னைய தினத்துல உன்னுடைய திருவடியை நான் சேர்றேன்னு நான் திருமங்கை ஆழ்வார் திருவேங்கடம் பாசுரங்கள்ல சாதிக்கிற தன்னுடைய நைத்தியானுசந்தானம், தன்னுடைய இதுக்கு முன்ன தன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் பத்தி. அப்ப இதுல இருந்து என்ன ஏற்படுறது, இதுக்கு முன்ன இருந்ததெல்லாம் சுகம்ன்ற ஒரு எண்ணம் இருந்தது. இப்போ அது வசுதான் அது சுகம் இல்ல, அது துக்கம்தான்ற ஞானம் வந்திருக்கு. இந்த ஞானம் வந்ததுனால ஏற்கனவே இருந்ததெல்லாம் சுகம்னு நாம நினைச்சது பிரமம் என்பதுதான் இந்த இடத்துல தெரியப்படுத்தார். ஒரு அற்புதமான ஒரு சன்னிவேசம். அப்பதான் இந்த இடத்துல சொல்றார். இங்க நாம பார்ப்போம், விதேசத்துல போய் பணம் சம்பாதிக்கிறான், எல்லாரும் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. யாரையும் நீங்க கேட்கிறவாளும் விதேசத்துல இருக்கிறவங்க, நான் அதெல்லாம் யாரையும் நான் தோஷம் சொல்லல. சன்னிவேசம், இந்த கால சூழ்நிலை அந்த மாதிரி போக வைக்கிறது அது வேற விஷயம். இங்க இருக்கிறவா சில பேர் நினைக்கிறா பாருங்க, அதுதான் பெரிய கஷ்டமானது. இங்க சில இருக்கிற மாதா பிதாக்கள்லாம் தங்க பசங்க தங்களோட இருக்கணும்னு ஆசைப்படுறது இல்ல. இந்த மாதா பிதாக்கள்லாம் என்ன ஆசைப்படுறான்னா, அந்த இன்ஜினியரிங் முடிக்கிறானா, இது முடிக்கிறானா, உத்தரக்ஷணத்துல விதேசத்துக்கு போயிடும். விதேசத்துல போய் உட்காந்து அவன் நிறைய சம்பாதிக்கணும், அங்க போய் என்னமோ சுகப்படுற மாதிரி இங்க இருக்கிறவெல்லாம் நினைச்சிட்டு இருக்கா. வஸ்துதாக நிறைய பேர் எனக்கு சொல்லியிருக்கா, விதேசத்திலையும் போய் எவ்வளவு கஷ்டப்படுறவெல்லாம் இருந்துட்டு இருக்கா. அவளால வாசிப்பெல்லாம் முடிச்சுட்டு அகனி அடுத்த வேளை ஆகாரத்துக்கே சிரமப்பட்டு பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட்டு இப்படி எல்லாம் பண்றவாளாகெல்லாம் பார்ட் டைம்ல வேலை பண்ணிட்டு சிரமப்பட்டு இருக்கான்றதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இங்க இருக்கிறவளுக்கு என்ன மோகம் அப்படின்னாக்க, அங்க விதேசத்துல போயிட்டா எல்லாரும் சுட்சமா இருக்கா, நிறைய சம்பாதிக்கிறா, நிறைய சுகத்தை அனுபவிக்கிறான்னு நினைச்சிட்டு இருக்கா. இது துக்கத்தை சுகம், வசுதான் அது துக்கானுபவம், அது சுக பிரமம் அங்கதான் வருது. அங்க பச்சாத்தன பாதை எப்போ வரும் அப்படின்னா, இவாளே அந்த விதேசத்துக்கு போனான்னாக்கா அங்க படுற கஷ்டத்தை பார்த்தா, ஐயோ சுவாமி என்னால 3 மாசத்துக்கு மேல இருக்க முடியல, நான் ஓடி வந்துட்டேன் தானே, இங்க இருக்கிற பெருமாள் சேவை வருமா, இங்க இருக்கிற ஒரு நிம்மதி ஏற்படுமா, ஆத்துலையும் போய் தீசா பண்ணோமா, சந்தியாவந்தனம் பண்ணோமா, பெருமாளை சேவிச்சோமா, நிம்மதியா நம்ம காலங்களை அனுஷ்டிச்சோமா, பெருமாள் திருவாராதனம் பண்ணுமா, இப்படி இருந்துட்டு இருக்கிறது. இந்த மாதிரி நிலை அங்க வரவே இல்லை சுவாமி, எனக்கு பிடிக்கல, வந்துடுறேன்னு சொல்றவா எத்தனையோ பேர் இருந்துட்டு. இது விதேசம்ன்றது ஒரு திருஷ்டாந்தத்துக்காக சொல்ற வார்த்தை. இங்கேயே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சுகத்தை அனுபவிக்கிறா. கிராமத்துல வாசம் பண்ணிட்டு இருப்பா, அதை விட்டுட்டு நகர வாசம் விசேஷமாக நினைச்சுட்டு இருந்துட்டு இருப்பா. அங்க போன பிற்பாடுதான் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் கிராமத்துக்கு வரச்சு இந்த மாதிரி வாசம் அங்க இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறது. ஆகையால துக்கத்தை சுகரூபேன நினைச்சுண்டு அந்த சுகானுபவம் பண்றதே துக்கானுபவம் தான். அது சுக பிரமம்ன்றது இப்படி சில காலம் அனுபவிக்கிறா. துக்கானுபந்தம் अपि दुःख विमिश्रमल्पं क्षुद्रं जुगुप्सित सुखमित्युपासे. என்ன அப்படி சொல்லிட்டங்க, வாசல்ல படுத்துட்டு இருக்கோம், ஒரே கொசு கடிக்கிறது, ரொம்ப கஷ்டமா தான் இருந்துட்டு இருக்கு. இப்ப வேற கத்தியே இல்ல, வாசல்ல தான் படுத்துட்டு இருக்கோம் நாம. அப்புறமா சொல்ற, இல்ல வாசல்ல வேணாம்பா, உள்ள ஃபேன் போட்டிருக்கேன், ஃபேன்ல படுத்துக்கோ, கொசு கடிக்காது அப்படின்றா. அங்கேயும் கொசு கடிக்கிறது, இருந்தாலும் வாசல காட்டிலும் தேவையில்ல போல இருக்கு உள்ள படுத்துட்டு இருக்கிறது. இல்ல இது ஃபேன் எல்லாம் போறாது, மூளைக்கு மூளை வரும், கொஞ்ச நாளைக்கு காத்தடிக்கும், கொஞ்ச நாளைக்கு காத்தடிக்காது. இங்க ஏசி போட்டிருக்கேன், இங்க படுத்துக்கோ, எந்த சிரமமும் தெரியாது, நிம்மதியா தூங்கலாம் அப்படின்னு சொல்றா. அப்ப அது போட்டு பிற்பாடு நிம்மதியா தூங்குறான்னு வச்சுக்கோமே. இப்ப இந்த 3 ஸ்டேஜ்ல இருந்துட்டு இருக்கு. இந்த 3 ஸ்டேஜ்லயும் பார்த்தோம்னா, உள்ள ஃபேன்ன்ற ஒரு வஸ்து இருக்கு, அந்த வஸ்து சுகத்தை கொடுக்கக்கூடியதுன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் வாசல்ல அந்த வெளி வாசல்லையே படுத்துட்டு இருக்கிறது இருக்கு, குரட்டுல படுத்துட்டு இருக்கிறது இருக்கு, அதுவே சுகமாக பாவிக்கிறோம்.
அந்த ஏசின்ற ஒரு இன்னொரு ஒரு சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குன்றத தெரிஞ்சுக்காத வரைக்கும் அந்த ஃபேனுங்கீழ படுத்துக்கிறதே பரம சுகம்னு நினைக்கிறவாளா இருந்துருக்கு. இதுதான் லோகத்துல நடக்கிறது. இப்ப பச்சாத்தன பாதம் ஒவ்வொன்னுலயும் வருது. இன்னைக்கு நாமெல்லாம் என்ன விவகாரம் பண்றோம் அப்படின்னா, அந்த காலத்துல ஒரு ஃபேன் கிடையாது, ஏசி கிடையாது, ஒண்ணும் கிடையாது, வாசல்ல நாம படுத்திருந்தோம் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தா இப்ப அது சுகமா தான் இருந்துருக்கு. ஆனா துக்கத்தையே சுகம்னு சொல்லிருக்கு. இப்ப இந்த பச்சாத்தன பாதம் எங்க வருதோ வராத அங்கெல்லாம் பிரமம்னு ஆறுது. யாரானா சிவை குண்டத்துக்கு போயிட்டு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணியிருந்தேன், நானு ஹாவுகான்னு சமகானம் பண்ணிட்டு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணியிருந்தேன், ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் பண்ணி வழிவிலா வடிமை செய்ய வேண்டும் நாம் என்பதாக இப்படிப்பட்ட அந்த கைங்கரியம் எனக்கு கிடைச்சது பரமபாகியம், நான் அப்படி அந்த கைங்கரியத்தை பண்ணியிருந்தேன் சொல்லிட்டு சிவை குண்டத்துல இருக்கிறவாளுக்கு இந்த கைங்கரியம் எல்லாம் துக்கரூபம்ன்ற ஒரு பச்சாத்தன பாதம் அவளுக்கு வரதான்னு வரல, என்னைக்குமே வராது. அவளுக்கு எல்லாம் சுகத்தை சுகமா அவாதான் அன்வர்த்தமான சுகானுபவம்ன்றது அவளுக்கு தான் ஏற்படுறது தவிர இங்க பிரகிருதியில இருக்கிற வரைக்கும் நமக்கு அந்த சுகானுபவமே ஏற்படுறது இல்ல. துக்கானுபந்தம் அப்படி துக்க விமிஸ்ரம் அல்பம். அப்படியே நமக்கு ஒரு சில சுகங்கள் வந்ததுன்னா கூட அதுவும் துக்கானுபந்தம், துக்கத்தோட சேர்ந்திருக்கு. அதே மாதிரி அந்த அனுபவிக்கச்சேயும் துக்க மிஸ்ரமாகவும் தான் இருந்துருக்கு. இங்க சொல்லச்சு இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பரிடும் யான் வேண்டேன் திருமாலையில சொல்ற அந்த சிவை குண்டத்துல போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுன்றது இருக்க, அது அவ்வளவு சுலபமா கிடைக்காதது விஷயம். அது அதை கூட நான் வேண்டேன், நான் அதை விரும்பல. ஏன்னா ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதேன்னு சொல்லி அர்ச்சாரூபமாக இருந்திருக்கிற இந்த ரங்கநாதனுக்கு கைங்கரியம் பண்ணும்படியான பாக்கியம் கிடைச்சிட்டோம்னாக்க இதுக்கு மேல வேற என்ன வேணும், எனக்கு ஒன்னும் வேணான்னு சொல்ற. அதுக்கு என்ன தாத்பரியம் என்ன கேட்ட, ஸ்ரீ வைகுண்டத்துல விரும்புறதும் பகவத் கைங்கரியம் தான். அந்த பகவத் கைங்கரியம் இங்க கிடைக்கிறது. ஆகையால இந்த இதையே நான் சந்தோஷமா நான் நினைச்சு நான் இந்த கைங்கரியத்தை பண்ணிக்கிறேன்னு சொல்றோம். ஆனா இங்க நமக்கு கிடைக்கக்கூடிய கைங்கரியங்கள்ல கூட எத்தனையோ சிரமங்கள். அந்த கைங்கரியங்கள்ல இருக்கக்கூடிய சிரமம்ன்றது என்ன கேட்டா, அது துக்கத்தோட சேர்ந்ததாக இருந்துருக்கு, துக்க மிஸ்ரமாக இருக்கு, எல்லாம் தான் இருந்துருக்கு. தேவபெருமாள் சன்னதியில பெருமாளுக்கு கைங்கரியம் வேற பாராயண கைங்கரியம் பண்றோம், வைசாகோத்சவத்துல கைங்கரியம் பண்றோம். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 10 மைல் தூரத்துக்கு மேல நடந்து போயிட்டு கைங்கரியம் பண்றதுன்றது இருக்கு. அந்த வேத பாராயணம் பண்ணச்சே உற்சாகமா தான் இருக்கு. ஆனா கால் நடக்க முடியல, சரீரம் இடம் கொடுக்காது போயிடுறது. அப்படி போயிட்டு வந்த பிற்பாடு இன்னொரு கைங்கரியத்துக்கு பிரதிபந்தகம் வருது, இன்னொரு கைங்கரியம் பண்ண முடியாது போயிடுறது. இதெல்லாம் தானே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது கிஞ்சித்து அல்ப சுகமாக இருந்தா கூட துக்க மிஸ்ரமாக தான் இருந்துருக்கு, துக்கானுபந்தமாக தான் இருந்துருக்கு. இதெல்லாம் பகவத் விஷயத்துல பரவாயில்ல. ஜுகுப்சிதமான சில விஷயங்கள் அருவருக்கக்கூடிய அப்புறமா பார்த்தோம்னா இதெல்லாம் போய் ஒரு சுகமா நினைச்சுட்டு நாம சுகானுபவம் பண்ணினமே அப்படின்னு நமக்கே ஒரு அருவருப்பு வரா மாதிரி ஒரு நிலை ஏற்படுறது. சுத்ரம் ஜுகுப்சித சுகம் சுகமேத்யுபாப்தே ஜுகுப்சித சுகம். இது யார் அந்த ஜுகுப்சிதன்ற சப்தம் இருக்க, இந்த அருவருப்பு யாருக்கு வருது அதுதான் பார்க்கணும். இப்ப லோகத்துல பாருங்க, ஒருத்தன் சுராபானம் பண்றான். சுராபானம் பண்ணச்சே அவன் ஏதோ அனுபவிக்கிறான், அவனுக்கு ஏதோ ஒரு சுகம் வருது, அந்த சுகத்தை நினைச்சு அனுபவிக்கிறான். அவன் பக்கத்துல அவன் நம்ம பக்கத்துல உட்காண்டான்னாக்கா நாம மூஞ்சி சொல்லிக்கிறோம், ஐயோ இவன் உட்காந்துட்டானேன்னு நம்ம நினைக்கிறோம். இல்ல அவனுடைய வார்த்தைகள் எல்லாம் பார்த்தோம்னாக்க அதை கேட்க செய்ய ரொம்ப அருந்ததமா இருந்துருக்கு, அருவறுப்பா இருக்கு, மனசுக்கு கஷ்டமா இருக்கு, இப்படி எல்லாம் இருந்துருக்கு. அப்ப இது ஜுகுப்சிதம். யாருக்கு ஜுகுப்சிதம்? ஆன்றோர்களாலே இகழக்கூடியதாக இருக்கிறதுன்னு ஒரு விதம்.
அவனுக்கே ஜுகுப்சிதமாக இருந்துட்டு மொத்தம் சுராபானம் பண்ணிட்டு ஒரு வீதியில விழுந்து கிடக்குறான். அது தெளியறது, தெளிஞ்ச பிற்பாடு ஏந்துக்கிறான். நாம எவ்வளவு ஒரு பொசிஷன்ல இருந்துட்டு இருக்கோம், நாம போய் இப்படி விழுந்து கிடக்குறோமே. இன்னும் அவன் மனசுலயே அத நடந்தது நினைச்சு ஒரு அருவருப்பு ஏற்படுறது. சுத்ரம் ஜுகுப்சித சுகம் சுகமித்யுபாசே. இவ்வளவு அருவருக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் கூட அதையும் சுகம்னு நினைச்சுட்டுதான் நான் ஒவ்வொரு நாளும் அதை அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு சொல்றேன். லோகத்துல நாம சில சில விஷயங்கள்லாம் ரொம்ப அருவருக்கக்கூடியது, இது ஒரு சுகத்திலேயே சேர்த்துக்க இல்ல, இது துக்கம்தான்னு தெரிஞ்சுட்டும் கூட நாம என்ன பண்றோம், மறுநாள் அது வானான்னு நாம நினைக்கிறோமா? அந்த பிரகிருதி சம்பந்தமும் கர்மாவும் எது துக்கம்னு நாம பின்னாடி அருவருத்தமோ அந்த விஷயத்தையே சுகபுத்தி, அந்த விஷயத்திலேயே சுகபுத்தி ஏற்பட்டு அதையே அனுபவிக்கணும்ன்றது நம்மளுடைய கர்மாவனால அப்படி ஏற்படுறது லோகத்துல. யாருமே இந்த மாதிரி துக்கத்துல இருந்து கடந்து, அதாவது சுக பிரமம் ஏற்படுறத அந்த மாதிரி நிலை இல்லாமல், பிரமம் இல்லாமல் வசுதா சுகத்தை அளிக்கக்கூடிய பகவத் கைங்கரியம் போன்றவைதான், அதுதான் நிரந்தரமான சுகம். அந்த சுகானுபவம் தான் ஒவ்வொருத்தரும் விழைய வேண்டியது, விரும்ப வேண்டியதுன்ற ஒரு ஞானம் வேணும். அந்த ஞானம் வராத வரைக்கும் துக்கத்துல சுகத்துவ புத்தி ஏற்பட போகுது. அப்ப துக்கத்துல சுகத்துவ புத்தி ஏற்பட்டதுன்னாக்க பாதம் வராத வரைக்கும் அதுதான் சுகம்னு நினைக்க போறோம். எப்பயோ ஒரு கால விசேஷத்துல அந்த பாதம் வரப்போறது, இது நீ அனுபவிச்சது சுகம் இல்ல, இது துக்கம்தான்றது பாதம் வரப்போறது. அப்பதான் நாம தெரிஞ்சுக்க போறோம். அவ்வளவுதானே தவிர வேற ஒண்ணுமே விஷயம் இல்லை. அதாவது என்னத்துக்காக சொல்றேன்னா, சுத்ரம் ஜுகுப்சித சுகம் சுகமித்யுபாசேன்னு சொல்றதுனால தாத்பரியம் என்னன்னா, இவ்வளவு வேதாந்தம் வாசித்தோம், இவ்வளவு தூரம் அந்த ஸ்வரூப ஞானம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு மார்த்தட்டு இருந்தாலும் கூட, இவ்வளவு தத்வஹித புருஷார்த்தங்களை தெரிஞ்சிட்டோம்னு நாம சொல்லிட்டு இருந்தாலும் கூட, இன்னும் நம்மளுடைய கர்ம வாசனை பிரகிருதி சம்பந்தம் அல்ப சுகங்கள்ல ஈடுபடும்படியாக பண்றது. அப்படி ஈடுபட்ட பிறகு ஒரு அசுகத்தை, அதாவது ஐயோ இது சுகம்ன்றது, அசுகத்துல சுக பிரமம் வந்ததுன்னு நினைக்க தோன்றது. ஆனா உத்தரக்ஷணத்துல மறுபடியும் அதையே தான் நாம நினைச்சுட்டு இருக்கோம், அனுஷ்டிச்சுட்டு இருக்கோம். இப்படிதான் லோகத்துல போயிட்டு இருக்குன்றத ஒரு நிதர்சனமான உண்மைய ஆழ்வான் தெரியப்படுத்துற. சந்தேகமே இல்லை, ஆழ்வான் தனக்காக சொல்லல, நம்மள மாதிரி இருக்கிறவர்களுக்காக தான் சொல்ற. ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒவ்வொரு உபதேசம். வெறும் கேட்கறதோட இருக்கக்கூடாது. இந்த தத்விஷயங்கள்ல கேட்கிறவாள்லாம் கூட எவ்வளவு முடியுமோ முடிஞ்ச வரைக்கும் அதை அனுஷ்டானத்துக்கு கொண்டு வரணும். அப்படி அனுஷ்டானத்துக்கு கொண்டு வந்தாக்க அவளுக்கு கிரமேண பரம சுகம் ஏற்படும், பரமனிஸ்ரேயஸ் ஏற்படும். அதே மாதிரி அசுகத்துல சுகத்துவ புத்தி வராது. அப்போ அசுகத்துல சுகத்துவ புத்தி வராது போயிடுச்சுனாக்க விஷய சுகத்துல ஒரு ஈடுபாடே இல்லாத போயிடும். அவளுக்கு சகல க்ஷேமங்களும் ஏற்படும் என்பதுதான் இந்த ஸ்லோகம் மூலமாக ஆழ்வான் நம் போன்றவர்களுக்கு உணர்த்துகின்ற. ஆழ்வான் எவ்வளோ பரமோ உதாரணத்தோட நமக்கெல்லாம் சொல்ற. நம்மளால எவ்வளவு தூரம் அதை புரிஞ்சுண்டு நடந்துக்க முடியறதுன்னு சொல்ல தெரியல. ஆழ்வான் தான் அதுக்கும் அனுகிரகம் பண்ணணும். அவரை மாதிரி ஒரு வைராக்கியம் ஏற்படுத்தணும், பகவத் விஷயத்துல ஈடுபாடு உண்டு பண்ணணும், அந்த விஷய சுகங்கள்ல ஒரு வைராக்கியத்தை ஏற்படுத்தணும். ஒரே நாள்ல எல்லாம் வந்துடாது, காலக்கிரமத்திலேயான வரும்படியாக பண்ணணும். இதுதான் ஆழ்வானிடத்துலயும்
எம்பெருமானிடத்திலையும் நாம பிரார்த்திக்க வேண்டியது. இதை பிரார்த்தனை பண்ணிட்டு நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமக்கு.